கனமழை எச்சரிக்கை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக 17 மாவட்டங்களில் இன்றைய தினம் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிப்பாக வெளியாகியிருக்கிறது. கனமழை எச்சரிக்கை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் கடந்த 24 மணி நேரத்தில் 21 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக இன்றைய தினம் 17 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் இயங்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் இன்றைய தினம் விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் 21 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. புவனகிரியில் 14 சென்டிமீட்டர், சிதம்பரம் 13.5 சென்டிமீட்டர், கொத்தவாச்சேரியில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. லால்பேட்டை 8 சென்டிமீட்டர், கீழணை காட்டுமன்னார் கோவிலில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்றைய தினம் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 4 தாலுகாக்களில் விடுமுறை விடப்பட்ட நிலையில் தற்போது மாவட்டம் முழுவதும் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் இயங்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் இன்றைய தினம் விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஏற்கனவே 4 தாலுகாக்களில் விடுமுறை விடப்பட்ட நிலையில் தற்போது கடலூர் மாவட்டம் முழுவதும் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் இயங்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் இன்றைய தினம் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 4 தாலுகாக்களில் விடுமுறை விடப்பட்ட நிலையில் தற்போது கடலூர் மாவட்டம் முழுவதும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்றைய தினம் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக 17 மாவட்டங்களில் இயங்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி, ராமநாதபுரம், கள்ளக்குறிச்சி, திருவாரூர், மயிலாடுதுறை, சிவகங்கை, திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சை, விருதுநகர், நாகை, கரூர், மதுரை, கடலூரில் இன்றைய தினம் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.